Love you. I love you. Love you so much. Hey. என்ன போகலாமா? ஏய், எப்படி போச்சு நாள் இன்னைக்கு? கிளம்பலாமா ஃபர்ஸ்ட் இங்கேருந்து? ஒர்க் ஸ்ட்ரெஸ் போல. எப்பயுமே ஒர்க் ஸ்ட்ரெஸ்ல இருப்பேனா நான்? ஏய் இல்லை, இரிட்டேட்டடாக இருக்கேன்னு கேட்டேன். இரு பசியாக இருப்பியான்னு இது வாங்கிட்டு வந்தேன். இந்தா. சார், நைட் கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் பண்ணல. இன்னைக்கு 2 சேர்த்து ஓட்டி பண்ணி முடிச்சிடுறேன் சார். சாரி சார். தேங்க்யூ. விவேக், உனக்கு உண்மையாகவே என்ன பிடிச்சிருக்கா என்ன? ஏய், ஏன் அப்படி கேட்குற? பண்ணு எதாவது நல்லா இல்லையா? சாச்சா, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீ ஏன் எனக்கு லவ் யூ சொல்ல மாட்டேற? எல்லாரும் எத்தனை லவ் யூ சொல்லிக்கிறாங்க தெரியுமா? இன்னைக்கு கூட பார்த்தேன், ஒரு கப்பல் மாற்றி மாற்றி லவ் யூ சொல்லிட்டு இருந்தாங்க. லவ் யூன்னு சொன்னாதான் லவ்வா? அப்படி தானே? சரி, இனிமே சொல்கிறேன். சரியா? ம். வரேன். ம். கையல், ம். ஒரு நிமிஷம். உனக்கு எது கொடுக்கணும்னு வந்தனோ அதை மறந்துட்டேன். இது நைட் ஃபுல்லாக உட்காந்து யூடியூப் பார்த்து நானே பண்ணேன். மற்ற ஃப்ளவர்ஸ்னால் வாடி போயிடும். இது எப்பவுமே அவன் கூடயே இருக்கும், நம்மள மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இதுதான் உன் டைப் ஆஃப் சேயிங் ஐ லவ் யூன்னு நினைக்கிறேன். இது புரியாமல் நான் வேற. சாரி. சாரியா? டைம் ஆச்சு, போ. லவ் யூன்னு சொல்லிக்கிறதுல மட்டும் இல்லை லவ். நம்ம போடுற எஃபர்ட்ஸில் இருக்கு. ഉറപ്പായിട്ടും നമ്മള് എങ്ങനെയാണോ അവരുടെ ലവ് എക്സ്പ്രസ് ചെയ്യുന്നത് അതേപോലെ തന്നെ ആ പെങ്കൊച്ച് അത് മനസ്സിലാക്കി നമ്മുടെ അടുത്ത് നിൽക്കുന്നതെന്ന് പറയുന്നത് വളരെ വലിയ കാര്യമാണ്. ആ ഒരു കാര്യം മനസ്സിലാക്കി നിൽക്കുന്നതന്നെ കിട്ടാവുന്ന ഏറ്റവും വലിയ ഭാഗ്യം ഒരു ആണിനായിരുന്നാലും പെണ്ണിനായിരുന്നാലും. അതൊക്കെ ഒരു ഭാഗ്യമാണ്. இது பழைய பர்ஃப்யூம்ல மூடிக்கிட்டு இல்லாம எதுக்குடா இப்ப அந்த பர்ஃப்யூம் எடுத்த? தேவையில்லாத மெமரிஸ், தேவையில்லாத தாட்ஸ், இப்ப எல்லாமே மண்டைக்குள்ள. இன்னைக்கு அவ்வளவுதான் மச்சான். அவ உன்னை பிளாக் பண்ணிருக்காடாடா? இல்ல அவ ഐഡിയ பார்க்கணும். റിലേറ്റബിൾ ആയിട്ടുള്ള ഒരു കാര്യമാണ്. ആ സമയത്ത് നമ്മൾ അവരുമായിട്ട് അത്രയ്ക്കും അടുത്തിരുന്ന ടൈമില് നമുക്കുണ്ടായ ഒരു നല്ല മൊമെന്റ്സില് ചിലപ്പോൾ നല്ല മണം, നല്ല മെമ്മറീസ്, ഒരുപാട് കാര്യങ്ങളുണ്ടാവും. അപ്പൊ അതിന്റെ എന്തെങ്കിലും ഒരു കാര്യം അങ്ങോട്ടും ഇങ്ങോട്ടും എവിടെയെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ അത് കാണുമ്പം നമ്മൾ വീണ്ടും ആ പഴയ തോട്ട്സിലേക്ക് പോകും. നമ്മൾ എത്ര ഓക്കെ ആണെന്നുള്ള ഒരു രീതിയിൽ വരുമ്പോഴും ഇങ്ങനെ ആണ് സത്യം പറയണെങ്കിൽ ഭയങ്കര റിലേറ്റബിൾ ആണ് അല്ലെ?